அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே போல நல்ல மாப்பிள்ளை அப்பாடா ஹால்ல யாரும் இல்ல. நான் கூட நம்ம திட்டு வாங்குறதுலாம் அந்த ஹால்ல இருந்து எல்லாரும் கேட்டுட்டு இருப்பாங்களோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எல்லாரும் வெடி போட போயிட்டாங்க போல. டேய் ஜீவா, இந்த தீபாவளினால உன் மானம் காத்துல பறக்காம காப்பாத்தப்பட்டிருக்கு. இல்லேன்னு வச்சுக்கோ, என்னடா பொண்டாட்டிட்ட இந்த கிளி வாங்குறேன்னு நம்மள ரொம்ப மோசமா கலாய்ச்சிருப்பாங்க. தப்பிச்சுட்டா ஜீவா. டேய் மவனே. அப்பா, இந்த மனுஷன் என்ன இங்கிட்டு இருந்து வர்றாரு? ஐயோ, இவர் வெளியே போலையா? ஹாப்பி தீபாவளிடா. ஹாப்பி தீபாவளிப்பா. என்னப்பா, நம்ம குடும்பத்துல உள்ள யாருமே வீட்டுக்குள்ள இல்ல, எல்லாம் வெளியே பட்டாசு கொளுத்திக்கிட்டு இருக்காங்க, நீங்க மட்டும் என்ன உள்ள? அது ஒண்ணு இல்லடா, எல்லாரும் வெளியே பட்டாசு கொளுத்துறத பாத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் வீட்டுக்குள்ள உன் பொண்டாட்டி உன்னை கொளுத்துறத பாத்துக்கிட்டு இருந்தேன். அப்பா, அட தீபாவளி வெடி என்னடா வெடி? மருமக பேச்சு தாண்டா சர வெடி. ஆனா நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா. எதுக்குப்பா? என் மரகதை எவ்வளவோ பரவாயில்லடா. சும்மா பறந்து பறந்து வந்து ஏறி மிதிச்சாலும் சரி, அடிச்சாலும் சரி, உதச்சாலும் சரி, அடிதடியோட நிப்பாட்டிடுவா. இந்த சரவடிலாம் டேய் மவனே, உன்னை விட அப்பா ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவன். ஜீவா, இதை விட உன்னை யாருமே யாராலையும் அசிங்கப்படுத்த முடியாது. என்னடா பேய் அரைஞ்ச மாதிரி பாக்குற? அது அது அப்பா, நீங்க தப்பு கணக்கு போட்டீங்க. என் பொண்டாட்டி ஒண்ணு என்ன திட்டல. நாங்க 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டோம். போட்டியா? அவ எவ்வளவு திட்டினாலும் நான் பேசாம இருக்கணும். பெட்டுப்பா பெட்டு, ஜெயிச்சுட்டு வந்துட்டேன்ல. டேய் மவனே, இதுதான் மீசையில மண்ணு ஒட்டாததா? இங்க மீசையே இல்ல. அப்பனா ஒட்டாது 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 பா. சரி சரி, விடு விடு. நீ இங்க வெடி வெடிச்சதுல பயந்துருப்ப. வெளியே வெடி பார்க்க போறியா இல்ல? போதும்பா போதும், நீங்க கிளம்புங்க. சரி சரி, நீ என்ன வேணாலும் பண்ணு. நான் என் காஞ்சுக்கு வெடினா பயமா, அதனால என்ன கொஞ்சம் சொல்லி கொடுக்க சொன்னா. யோ அப்பா, டேய் கத்தாதடா. உங்க அம்மாக்கு கேட்டு போது. குடும்பத்துல ஒருத்தன் பொண்டாட்டிக்கிட்ட திட்டு வாங்கினா போதும், அந்த தீபாவளி சிறப்பா இருக்கும். நானும் சேர்த்து வாங்கணும்னு ஏன்ற நினைக்கிற? யோ இருந்தாலும் இதெல்லாம் நல்லதுக்கு இல்லையா? எது இந்த வெடி போல சொல்லி கொடுக்காம இருக்கிறது தானே? இல்ல, அது தப்புடா, தப்பு தப்பு. ஒரு பொண்ணு ஏதாவது ஹெல்ப் கேட்டா உடனே செஞ்சிடணும். அப்பா அதுல ரொம்ப தீயா இருப்பேன்டா. இரு, இப்ப எப்படி ஹெல்ப் பண்ணிட்டு வரேன்னு மட்டும் பாரு. வாரேண்டி ஏன் காஞ்சு. எப்பா மின்னல் வேகத்துல ஓடுறாரு. சாரிதான். ஐயோ, ஆனாலும் அப்பா பாத்துட்டாரு. இவள ஐயோ, என்ன பண்ணாலும் திட்டுவா. செவனே, வெடி போட தானே கூப்பிட போனேன். அவளா காலை நீட்டினா, நான் விழுந்தேன். தெரியாதனமா அப்படி இப்படின்னு ஆயிடுச்சு. அதுக்கு என்ன கழுவி ஊத்துவாளா? இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியா வந்திருக்க கூடாது. இப்பவே போய் அவளை என்ன ஏதுன்னு கேட்டு, அடியே ஒரு அப்பாவி புருஷனை இப்படி திட்டுவியா அப்படின்னு கேட்காம வரக்கூடாது. இதோ இப்பவே கேக்குறேன். என்ன பத்தி என்ன நினைச்சுக்கிட்டா? தெரியாதனமா ஸ்லிப் ஆகி லைட்டா கிஸ் பண்ணிட்டா உடனே திட்டுவாளாமா? அதுல ரத்தம் வர அளவுக்கு திட்டினா நான் அதை எப்படி சும்மா விடுவேன்? இல்ல, இந்த ஜீவாவுக்கு கோபம் வந்துருச்சு. யார் என்ன சொன்னாலும் சரி, எப்படி தடுத்தாலும் சரி. ஜீவா, இன்னைக்கு நீ பேசுற பேச்சுல கொஞ்சம் முடிஞ்சா கைய நீட்டினாலும் சரி, அவளுக்கு உன் மேல பயம் இருக்கணும். பயமாவே இருக்கணும். இப்பவே போ ஜீவா. இந்த ஜீவா நான் யாருன்னு காமிக்கிறேன். ஓய் அடியே ஜோதிகா. என்னடா? என்ன? ஐயோ, சும்மா பில்டப் கொடுப்போன்னு பார்த்தா நேர்ல வந்து நிக்கிறா. ஏய் முட்டைக்கண்ண முழியா, உன்னதான் கேக்குறேன். என்ன? ஏய் ஒண்ணு இல்ல. வான வெடி போடலாமா? நீ பூமி வெடி கூட போடு, நான் வரல. ஓ அப்படியாமா தங்கம்? சரி சரி, நீ உள்ள போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. போமா போ. இவ்வளவு நேரம் பேசி ரொம்ப டயர்டா தெரியற. இன்னும் நீ பேச ஆரம்பிச்சேனா ரொம்ப ரொம்ப டயர்ட் ஆயிடுவ. அதனால நீ உள்ள போமா. போ. நான் இனி இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேமா, அப்படியே போயிடுறேன். ஓடிடுறா ஜீவா, இதுக்கு மேல தாங்காதுடா. சிவானி, ஓய் என்னவா? ராம், நானும் நாளைக்கு அங்க போக மாட்டேன். எங்க போக மாட்ட? அதான் அம்மா வீட்டுக்கு. சிவானி, ரத்னாப்பா, வைஷ்வம்மா, சாலாமா எல்லாருமே ஏன் உன் அண்ணன்க மாறி கால் பண்ணியாச்சு. எதுக்காக அங்க போகலன்னு சொல்லிட்டு இங்கே இருக்க? ஆமா, நாளைக்கு ஏன் போகலைங்கிற? அது இல்ல ராம், இன்னைக்கு போகலனா தீபாவளி உன் கூட செலிப்ரேட் பண்ணலான்னு. நாளைக்கு என்ன வளையல் போட்டு அங்க கூட்டிட்டு போனா. ராம், இன்னும் குழந்தை பெத்துக்க 3 மாசம் இருக்கு. 3 மாசம் எப்படி நான் உன்னை
என்னாலலாம் இருக்க முடியாது. ஏய் என்ன பேசுற? நான் டெய்லி உன்னை பார்க்க வருவேன்ல, உன்னை பார்க்காம நான் இருப்பேனா? டெய்லி பார்க்க வரலாம், இப்படி என்ன பாத்துக்குவியா? என்னம்மா? ராம், நாளைக்கு வளையல் போட்டதும் அங்க எல்லாரும் கூப்பிட்டா என்னால வீட்டுக்கு வரலன்னு சொல்லி மறுக்க முடியாது. அதனால நான் கூட போயிடுறேன். ஆனா நீ என்ன உடனே வந்து கூப்பிட வந்துடு. கூப்பிடவா? உடனே வா. நாளைக்கு நைட் வேணா அங்க ஸ்டே பண்றேன். மறுநாள் காலையில என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. கூப்பிட வந்துடுறான். சிவானி, உடனே வந்தா எப்படி? நீ தான் இப்படி பண்ற. அங்க எல்லாரும் எந்த அளவுக்கு உன்னை கூப்பிடுறாங்க, பேசுறாங்க. எப்ப வீட்டுக்கு வருவேன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேணா ஒரு 4 நாள் இல்ல 1 வாரம் அங்க ஸ்டே பண்ணு. அதுக்கப்புறம் வேணா நான் பார்த்து பேசி உன்னை இங்க கூட்டிட்டு வந்துடுறேன். அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே இரு. குழந்தை பிறக்க 1 வாரம் இருக்கும்போது திரும்ப உன்னை அங்க கொண்டு போய் விடுறேன். ஏ ராம், நீ என்ன பாத்துக்க மாட்டியா? குழந்தை பெத்துக்க அங்கதான் போகணுமா? சிவானி, உன் கூடயே இருக்கிறேன் ராம். என்னம்மா என்னாச்சு? உனக்கு அங்க கம்ஃபர்டபுளா இல்லனா ஓகே தான். அப்படிலாம் இல்ல. அங்க எல்லாரும் என்ன பாத்துக்குவாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் ராம், பொதுவா பொண்ணுங்க மாசமா இருக்கும்போது அவங்க அம்மா நினைப்புதான் ரொம்ப இருக்குமா. இப்ப நம்ம அம்மாவை பாத்திர மாட்டோம், அவங்க கையால சாப்பிட மாட்டோமா. அவங்க 4 வார்த்தை பேசும்போது நமக்கு ஆறுதலா இருக்குமேனு பொண்ணுங்க எல்லாருமே அம்மா அம்மான்னு அம்மாவை மட்டும்தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நான் எல்லார்கிட்டயும் கேட்டிருக்கேன். ராம், இதெல்லாம் உண்மைதானே? இருக்கலாம். ஆனா எனக்கு இப்ப வரைக்கும் என் அம்மா நினைப்பு வரல. அதுக்கு காரணம் நீ ராம். என்ன அந்த அளவுக்கு பாத்துக்கிற. ராம், குழந்தை பெத்துக்கிற வரைக்கும் நான் உன் கூட இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். எனக்கு பெயின் வந்தா கூட நீ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ. நான் குழந்தை பெத்துக்கிட்டதும் முத நம்ம குழந்தைய தூக்குறது நீயா தான் இருக்கணும். நம்ம குழந்தை ராம், ஃபர்ஸ்ட் நீ கையில வாங்கு. ஏய் என்னாச்சு? என்ன ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க? நான் ஃபீல் பண்ணிலாம் பேசல, எதையும் மனசுல வச்சுலாம் பேசல. ரொம்ப சந்தோஷமா தான் பேசிட்டு இருக்கேன். உண்மைதான் ராம், நம்ம குழந்தைய நீ கையில வாங்கு. அப்புறம் அப்பா கிட்ட கொடு. அம்மாவே வந்துட்டாங்கன்னு அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆஹா, அம்மாவே வந்துட்டாங்கன்னு. ஏடி, பையன் பிறந்தா என்ன பண்ணுவ? பையன் பிறந்தாலும் ஓகே, ஆனாலும் ராம், ஏன் உள் மனசு சொல்லுது நமக்கு பொண்ணு தான் பிறக்கும்னு. பாரு, நான் முன்ன விட எவ்வளவு சத்து வச்சிட்டேன்னு. பயங்கரமா வெயிட் போட்டிருக்கேனா? சொல்லு ராம், வெயிட் போட்டிருக்கேனா? ரொம்ப பயங்கரமா வெயிட் போட்டிருக்க. வெயிட் போட்டிருக்கேன் பாத்தியா? ராம், பொன் குழந்தைனா நல்லா வெயிட் போட்டு அம்மா புசுன்னு அழகா இருப்பாங்களாம். ஏ ராம், நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல? நீ எப்பவுமே அழகுதாமா. ராம், நான் மாசமாகறதுக்கு முன்ன இருந்ததை விட இப்ப ரொம்ப அழகா இருக்கேனா இல்லையா? அடடா, தானா வந்து மாட்டிக்கிட்டேனோ. இதுக்கு நான் இப்போ என்ன சொல்றது? ராம், சொல்லு ராம். ஆமாமா, 7 மாசத்துக்கு முன்ன இருந்ததை விட இப்ப ரொம்ப அழகா இருக்க. சும்மா பலன்னு பளிங்கு கல்லு மாதிரி. ஐயோ ராம், நான் இதை உன்கிட்ட சொல்லாம விட்டுட்டேன். என் வயித்துக்குள்ள பாப்பா இருந்தா நான் ரொம்ப பலன்னு இப்படிதான் பளிங்கு கல்லு மாதிரி இருப்பேனா. அத நான் உன்கிட்ட சொல்லவே இல்ல. ஆனா நீ ஏன் என்ன பளிங்கு கல்லுன்னு சொல்லிட்ட பாத்தியா? அப்பனா நமக்கு பாப்பா தானே பிறக்கும். இதெல்லாம் உன்கிட்ட சொன்னது யாரு? அது ஆன்லைன்ல நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன். ஓ, பொறக்கட்டும், பையன் மட்டும் பொறக்கட்டும். அப்புறம் இருக்குடி உனக்கு. என்ன ராம்? ஒன்னும் இல்லம்மா, என்னென்ன சர்ச் பண்ணியோ அதெல்லாம் அப்படியே இருக்கும் உனக்கு. ஆமா ராம். சரி, ஓகே, பாத்துக்கலாம். அப்புறம் கை வலிக்குது, விட்டா ஓடிட மாட்டேன். கொஞ்சம் விட்டு பாக்குறியா? அப்படியெல்லாம் விட மாட்டேன். ஏய், அப்பா வருவாரு. வந்தா என்ன? ஏன் ராம், நான் புடிச்சுக்கிறேன். ராம், நாளைக்கு எல்லாரும் வளையல் போட வாரேன் இருக்காங்க. அப்புறம் 7 வகை சாப்பாடு செஞ்சு கொண்டு வராங்களாம். நாளைக்கு நம்ம வீட்டுல சமையல் பண்ண வேண்டியல ராம். நாளைக்கு சமையல் பண்ண வேண்டியல, பாத்திரம் கழுவ வேண்டியல, ஒரே ஜாலி தான் போ. ஏய், அப்படியா? அடடடடா, இந்த சந்தோஷமான விஷயத்த என் அப்பா கிட்ட முதல்ல சொல்லணுமே. அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அப்பா, ஏன் கத்துற? இல்ல, வீட்டுல சமைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, எல்லா வேலையும் பாக்குறது நானும் எங்க அப்பாவும் தான். நீ இப்ப சொன்ன சந்தோஷமான விஷயம் எங்க 2 பேருக்கு தான். அதனால இந்த விஷயத்தை எங்க அப்பாட்ட சொன்னா அவரும் சந்தோஷப்படுவார்ல. நாங்க 2 பேரும் ரொம்ப ஜாலியா கூசியா. இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியல. இல்ல, அது வந்து எப்படியோ நான் எந்த வேலையும் பார்க்கலங்கறத சொல்லாம சொல்லிட்டேன். உன்னை எந்த வேலையாவது பார்க்க விட்டுருவேன். இப்படியே சொல்லி வேலையும் பார்க்க விட மாட்டேன். நீ வேலை பார்க்கலங்கறதையும் சொல்லி காமிப்ப. அது அப்பப்ப டென்ஷனா இருக்கும்போது. இரு, பாப்பா பிறக்கட்டும், அப்புறம் உனக்கு கவனிச்சுக்கிறேன். நானும் அதுக்குதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ராம், சரி வா, அப்பா கத்த போறாரு. தீபாவளியை செலிப்ரேட் பண்ணி வீடெல்லாம் குப்பையா ஆக்கி வச்சிருக்கோம். எல்லாத்தையும் இன்னைக்கு சுத்தம் பண்ணி ஃபுல்லா கிளீன் பண்ணி வச்சாதான் நாளைக்கு உங்க வீட்டுல, அதான் உங்க அம்மா வீட்டுல இருந்து வர்றவங்களுக்கு கொஞ்சம் நல்லா தெரியும். ஓகே ராம், வா போய் பார்க்கலாம்.
நீ எதுவுமே பண்ணக்கூடாது. நீ சும்மா அப்படி உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தா மட்டும் போதும். எல்லாத்தையும் நானும் அப்பாவும் பாத்துக்குவோம். ராம் இதத்தான் டெய்லி சொல்ற. சிவானி பார்த்தா மட்டும் போதும். இல்ல ராம். பார்த்தா மட்டும் போதும். போடா, எனக்கு என்ன, எல்லாத்தையும் போய் செய். சரிம்மா. சிவானி, இந்த 2 தடவை தான் நீ கேப்பியா? அப்படி திரும்ப திரும்ப ஒரு 4-5 தடவை நீ கேட்டேன்னா நான் கூட சரின்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. தப்பு ராம், தப்பு, ரொம்ப தப்பு. அந்த தப்பா மட்டும் பண்ணவே கூடாது. உசாரு. சரிதான். போய் நான் வந்து ஹெல்ப் பண்றேன். சும்மா சொன்ன. நீ இரு, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். இப்ப மட்டும் இல்ல, பாப்பா வந்ததுக்கு அப்புறமும் பாப்பாவையும் சரி உன்னையும் சரி நான் பாத்துக்கிறேன். ஹாப்பி தானே? தாய் பாசத்தை மிஞ்சிட்ட ராம். ஏதோ ஒரு ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிட்டே நினைக்கிறேன். அதான் நீ எனக்கு புருஷனா வந்திருக்க. காலங்களோடும் இது கதையாகி போகும், கண்ணீர் துளிரும் ஈரம் வாழும். தாயாக நீதான் தலை கோத வந்தால் உன் மடி மீது மீண்டும் ஜனனம் வேண்டும். என் வாழ்க்கை நீ இங்கு தந்தது, அடி உன் நாட்கள் தான் எங்கு வாழ்வது. காதல் இல்லை, இது காமம் இல்லை, இந்த உறவுக்கு உலகத்தில் பெயரில்லை. விடு விடுடா. இங்க பாரு, நீ ரொம்ப பண்ற. யாரு? நானா? நீதான். இப்ப எதுக்கு வழுக்கட்டாயமா மாடிக்கு இழுத்துட்டு வந்திருக்க? வேண்டாம் சித்து, நீ இப்படி எல்லாம் பண்றதுனால எனக்கு உன் மேல கோபம் போகும் மட்டும் நினைக்காத. கோபம் தான். வெறுப்பு வெறுப்பு தான். கத்தாத, காது கேக்கும். மெதுவாவே பேசு. இப்ப எதுக்கு இங்க என்ன உட்கார வச்சிருக்க? லூசு. இங்க பாரு, நீ எடுத்து கொடுத்த ட்ரெஸ் நான் தீபாவளிக்கு போடவே இல்ல. நீ போட்டது நான் எடுத்து கொடுத்த ட்ரெஸ் தாண்டி. எங்க அப்பா எடுத்து கொடுத்ததான் போட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம பெரிய இவே மாதிரி பேசுனா. சரி ஓகே, விடு விடு, அத பத்தி பேசாத. ஏன்டா பேசாதங்கற? நீ எடுத்து கொடுத்த ட்ரெஸ் போடலன்னு உனக்கு கஷ்டமா இருக்கா? ஐயோ ஏண்டி, உன் வாயெல்லாம் பேசாம இருக்கவே இருக்காதா? என்னமா பேசுற? அப்பப்பா, முத உன்னை பார்த்தப்போ இவ என்னடா இப்படி அமைதியா இருக்கா, நமக்கு செட் ஆகுமா நான் யோசிச்சேன். இப்ப பார்த்தா லொட 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 லொடன்னு. எப்படி உங்க வீட்டுல உங்க அண்ணன்கள்லாம் வச்சு சமாளிக்கிறாங்க? டேய், எங்க அண்ணன்கள்லாம் நான் தான் சமாளிப்பேன். யாரும் என்ன வச்சுலாம் சமாளிக்க மாட்டாங்க. ஆமாமா, இன்னும் நீ அப்படியே நம்பிக்கிட்டே இரு. இப்ப எதுக்கு எங்க அண்ணனை பத்தி பேசுற? ரைட்டு, அப்பனா உங்க அப்பனை பத்தி பேசட்டா? சித்து, சேட்ட ஹாஸ்பிட்டல்ல எங்க அப்பாட்ட போட்டு கொடுக்குற அந்த மனுஷன் இங்க வந்துட்டு உள்ள உட்காந்துட்டு திட்டிக்கிட்டு இருக்காரு. டேய், இரிட்டேட்டா இருக்கு. இருக்கணும்டா, இருக்கணும். இன்னும் நிறைய போட்டு கொடுப்பேன், நல்லா திட்டு வாங்கு. அவர் திட்டினது இரிட்டேட்டா இல்ல, இந்த மனுஷன் இத்தனை வருஷமா பகன்னு சொல்லி இப்ப பாரு நல்லா ஜாலியா உள்ள வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இதுல என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான் பாட்டு வேற. சொன்ன நம்ப மாட்டேடி, போன் ரிங்டோனை கூட சேஞ்ச் பண்ணிட்டாரு. அப்படியா? ஆமா, கொடப்ப கிளப்பிக்கிட்டு இருக்காரு. கடுப்பாகு. உனக்குலாம் இப்படிதான் இருக்கணும். இதெல்லாம் நான் இல்ல, எல்லாரும் கொடுக்கற தண்டனை. ஆமா, பெரிய இந்த தண்டனை இத்தனை வருஷம் அனுபவிச்ச தண்டனை விட இது ரொம்ப கொடுமையாதான் இருக்கு. ஏன்டா இப்படி பேசுற? பின்ன என்ன, பகன்னு சொல்லி அங்கேயே உறவாடிக்கிட்டு இத்தனை வருஷமா என் மனசுல பதிஞ்சது எதையுமே மறக்க முடியல. இப்ப வந்து எல்லாத்தையும் மாத்து, எல்லாருமே நல்லவங்க அப்படி இப்படின்னா இல்ல, என்ன நினைச்சாருன்னு தெரியல அந்த மனுஷன். ஆனா ஒண்ணு நல்லா புரியுது, இந்த மனுஷனால மட்டும்தான் இப்போ வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அப்பா தான் இல்ல, நமக்கு இருக்கிறது அப்பா மட்டும்தான். அவரை நல்லா பாத்துக்கணும்னு ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனா இப்ப என்னன்னு தெரியல, அவர் மேல வெறுப்பு தான் வருது. இன்னும் கொஞ்ச நாள் நினைச்சு பார்த்தாரா, என் மனச நினைச்சு பார்த்தாரா, என் உணர்வு எதையுமே மதிக்கல. அவர் இஷ்டத்துக்கு பிடிக்கல, அப்படி இப்படின்னு சொன்னாரு. இப்போ எல்லா தப்பு நான் தான் பண்ணேன், அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு அவர் வாட்டுக்கு பேசிட்டு இருக்காரு. சின்ன பிள்ளைல இருந்து என் மனசுல பதிஞ்சதெல்லாம் இப்படி யோசிக்காம இருப்பாருன்னு நான் நினைக்கல. நீ தப்பா பேசுற. ஆமாண்டி, எப்பவுமே உனக்கு நான் தப்பா பேசுற மாதிரி தான் இருக்கும், தப்பான ஆள் மாதிரி தான் இருக்கும். மனசுல உன்னை வச்சுக்கிட்டு வெளியே நல்ல இன்னைக்கு பேசினா அவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. நான் மனசுல பட்டதை படக்குன்னு பேசிட்டா அவங்க எப்பவுமே கெட்டவங்க தான். இது காலங்காலமா நடக்கிறதான், ஒண்ணும் மாத்த முடியாது. இப்ப எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? தேவையில்லாம கூட்டிட்டு வந்து என்ன வஞ்சிக்கிட்டு? உன்னைங்கடி வஞ்சேன், நான் தானே என்ன திட்டிக்கிட்டு இருக்கேன். திட்டு, நல்லா திட்டு, நான் இங்க இருந்து போறேன். சரி, கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு, விடு. உனக்கு எப்பதான் டென்ஷன் ஆகாம இருந்தது, இந்த கோபம் போகாம இருந்தது? இப்ப பாரு, கோபம். இப்பவே கோபத்தால ஒன்னு நான் வெறுத்துட்டேன். இன்னும் பாரு, உன் கோபத்தால நீ என்ன தொலைச்சிட்டு தான் உட்காந்துருப்ப. சிந்து, என்ன கோபம் வருதா? வரட்டும். கண்டிப்பா இந்த கோபத்தால நீ என்ன தொலைக்கலன்னு என்னன்னு. போதும், மனசு ஃபுல்லா குழப்பமா இருக்கு. என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம தான் உன்கிட்ட பேசுற.
நீயும் என்ன புரிஞ்சுக்காம இப்படி பேசினா சரி ஓகே. என் மனசுல உள்ளது எனக்கே போகட்டும். எதுக்காக என்னோட டென்ஷன் பிரஷர் எல்லாம் உன்கிட்ட கொண்டு வரணும்? சாரிமா. இனி நான் எதை பத்தியும் பேசல, ஓகேவா? இல்லடா சித்து. சிந்து, நான் இப்போ உன்னை இங்க கூட்டிட்டு வந்தது எல்லாம் முடிஞ்சது. இனி எப்படி கண்டுபிடிக்க முடியும் அவ்வளவுதான் நினைச்சேன். ஆனா நீ தான் திரும்ப திரும்ப சொல்லி பேசி உனக்குன்னு உதவி பண்ணவங்கள கண்டுபிடிக்கணும், எப்படியாவது கண்டுபிடிடா. நானும் கூட வந்து அவங்களுக்கு நன்றி சொல்றேன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசி அது மூலமா நான் முயற்சி எடுத்து இப்போ நான் சித்து ஹெல்ப் பண்ணவங்கள கண்டுபிடிச்சிட்டியா? யாருன்னு இன்னும் தெரியல. ஆனா உங்களோட போன் நம்பரை கலெக்ட் பண்ணிட்டேன். வாவ், எப்போடா? அது சரி, அதெல்லாம் விடு. நான் இப்ப அவங்களுக்கு கால் பண்ண போறேன். அதான் நீயும் கேட்டுக்கிட்டா என்னோட கஷ்டம் கூட என்னோட போகட்டும். நான் என்னோட சந்தோஷத்தை நீயும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு ஓகே தானே? ஏன்டா இப்படி பேசுற? இப்படி பேசி பேசி நீ ரொம்ப நல்லவன் ஆயிடு. நான் எப்பவும் கெட்டவளாவே இருக்கேன். சிந்து, சரி ஓகே விடு. கால் பண்ணு. கால் பண்ணி என்னடி பேச? நான் டக்குன்னு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்களா? பெங்களூர்ல ஆசிரமம் அதெல்லாம் சொன்னா இத்தனை நாள் அவங்கள பத்தி எதுவுமே தெரியக்கூடாதுன்னு தான் மறைச்சு வச்சிருந்தாங்க. இப்ப நான் டக்குன்னு கேட்டதும் எல்லா பத்தியும் சொல்லுவாங்களா? எனக்கு ஒரே யோசனையா இருக்குடி. கால் பண்ணதும் முத என்ன பேசலாம்? டேய் சித்து, கரெக்டா? நீ எல்லாத்தையும் சொன்னேனா கண்டிப்பா அவங்க நான் இல்லைன்னு சொல்றது கூட சான்ஸ் இருக்கு. ஏன்னா இத்தனை வருஷமா அவங்க எதுக்காக இதெல்லாம் மறைச்சு வைக்கணும்? ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன். சித்து, நீ வந்து பெங்களூர் ஆசிரமம் அதெல்லாம் பேசாத. பிறகு என்ன பேசலாம்? நாங்க இந்த மாதிரி இல்லாதவங்களுக்குலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்றோம். உங்களோட நம்பர் கிடைச்சது, நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்றீங்களான்னு அப்படி ஏதாவது பேசி பாக்குறியா? அவங்க அப்படியே நம்ம கிட்ட பேசி நல்லா இன்வால்வ் ஆயிட்டாங்கன்னா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பேசிக்கலாம். ஏய் கரெக்ட்ரி, நல்ல ஐடியா. இப்படியே பண்ணலாமா? கால் பண்ணு. இந்த நம்பரை நானும் ட்ரூ காலர் எல்லாத்துலயும் போட்டு செக் பண்ணி பார்த்தேன். ஏதேதோ காமிக்குது, கரெக்டான நேம் கூட வரல. கால் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும் போல. சரி கால் பண்ணட்டா? பண்ணுடா. ஒரு நிமிஷம். நம்பரு ரத்னம், எதிர்பார்க்கலடா. இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்ல. நம்ம சின்ன வயசுல எப்படி இருந்தோமோ அதே மாதிரிதான். அதே ஃபீலிங்ஸ கொடுத்துட்டீங்கடா. நான் கூட இந்த அளவுக்கு நம்ம பண்ணிட்டோம். இப்படி நம்மள ஏத்துக்குவாங்க, எப்படி பேசுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா நிரூபிச்சிட்டீங்கடா. உண்மையான நட்பு எந்த ஒரு சூழ்நிலையும் எதையும் விட்டு கொடுக்காது, விட்டுட்டும் போகாது. ரத்னம், ரொம்ப தேங்க்ஸ்டா. அபிமன்யு, இதையே எத்தனை தடவை சொல்வ? ஐயோ அதெல்லாம் மறந்துடுறா. நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. அதை விட வீட்டுல எல்லாரையும் பாத்தியா? வீட்டுக்கு நீ வந்ததும் பெருசா செலிப்ரேட் பண்ணுவோம்னு நினைச்சோம். ஆனா தீபாவளியே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணியாச்சுடா. மனசுக்கே ஒரு மதி திருப்தியா இருக்கு. உண்மையா ரத்னம், எனக்கும் அந்த திருப்தி இருக்கு. அபிமன்யு, உனக்கு சந்தோஷம் தானே? லட்சுமி, அதான் எங்க தங்கச்சி ஆசைப்பட்ட மாதிரி உங்க வீட்டு மருமகளா எங்க வீட்டு பொண்ணா ஆக்கியாச்சு. இதெல்லாம் எப்படி சொல்றதுன்னு தெரியலடா. இந்த அளவுக்கு நான் மோசமானவன் நீங்க தெரிஞ்சேவோம். என் பொண்டாட்டி சொன்ன ஒரு வார்த்தைக்காக சிந்துவையா மகனுக்கு கட்டி கொடுத்து என்ன சொல்றதுன்னு தெரியலடா. புரிஞ்சுக்காத முட்டாளா இருந்துட்டேனேன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்பா நீ திரும்பவும் ஆரம்பிச்சிட்டியா? விடுப்பா, போதும் போதும், முடியல. ஏன்னா உண்மைதான்டா, முடியல. இத்தனை தடவை தான் இப்படியே பேசிக்கிட்டு இருப்ப. பழசெல்லாம் விட்டுட்டு புதுசா பேசு. சரிதான்டா. அண்ணே, போயிரும் போன்னு பேசுடா. ஏதாவது ஆபீஸ் காலா இருக்கும். அண்ணே, உங்க நம்பர் நார்மல் நம்பர்ல இருந்து வரல. இது நமக்கு மட்டுமே தெரிஞ்ச பர்சனல் நம்பர். அதானே இந்த ஹெல்ப் எல்லாம் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற. ஓகே யார் கால் பண்றா? அண்ணே, நம்ம கான்டாக்ட்ல உள்ள நம்பர் கிடையாது. இது ஏதோ புது நம்பர்ல இருந்து வருதுன்னு. புது நம்பரா? நம்ம இந்த நம்பர் நம்ம கொடுத்த இடத்துல எல்லாத்துலயும் அவங்கவுங்க நம்பரை நம்ம சேவ் பண்ணிருக்கோம். இப்ப நம்பர்ல இருந்தா யாரு இல்லன்னு. அதான் சரி கொடு, யாரு என்னன்னு கேட்போம். அபிமன்யு கிட்ட பேசிட்டு நான் போய் பேசிட்டு வரேன். ஓகேண்ணே, இந்த போன். என்ன ரத்னம், முக்கியமான காலா? ஆமா அபிமன்யு, ஆபீஸ் கால், ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் போய் பேசிட்டு வந்துடுறேன், நீ வைரத்துக்கிட்ட பேசிட்டு. போ வைரம். இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கலாமா? போன் வந்தது டக்குன்னு எழுந்து போயிடணும். ஏன்னா எனக்கு தெரியும் எந்த அளவுக்கு நீ கஷ்டப்பட்டு இந்த தொழிலை உருவாக்கி இருப்பேன்னு. அதுக்கு எந்த பாதகமும் வந்துடக்கூடாது. நீ போய் முத பேசு. எங்க போய்கிட்டே இருக்கு பாரு, கட்டாயிட போகுது. இதோ நான் பேசுறேன். என்னடா ரிங் போய்கிட்டே இருக்கு, அட்டெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. வெயிட், ஒரு மாதிரி படபடப்பா இருக்குடி. ஐயோ கட் ஆயிடுமா? எனக்கு யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். யார் அது? போன் எடுங்க. யாருன்னா தெரிஞ்சுக்கணும். எந்த மனுஷன் அவர் பெத்த புள்ள மாதிரி என்ன பாத்துக்கிட்டாரு? அவர் யாருன்னு கண்டிப்பா நான் தெரிஞ்சுக்கணும். ப்ளீஸ் போன் எடுங்க. ஹலோ, இந்த
ஹலோ சொல்லுங்க யாரு அப்பா சொல்லுங்க யாரு எங்க இருந்து பேசுறீங்க இது இது கேட்டு பழகுன வாய்ஸ் மாதிரி இருக்கு ரத்னப்பா வாய்ஸ். ஹலோ ஹலோ சார் சொல்லுங்க அது அது வந்து சொல்லுங்க இதா இருந்தாலும் தயங்காம பேசுங்க மா உங்களுக்கு எப்படி இந்த நம்பர் கிடைச்சது யார் நம்பர் கொடுத்தா ஏற்கனவே நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணிருக்கீங்களா இல்ல ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பேசுறீங்களா ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்கன்னா உங்களுக்கு இந்த நம்பர் கொடுத்தது யாரு ஹலோ ஹலோ கேக்குதா கேக்குது சார் நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு உதவியா என்ன உதவிப்பா யாருக்கு உங்களுக்கு தானா இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்கும் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்களால ஹெல்ப் பண்ண முடியுமா கண்டிப்பா என்ன எதுன்னு நீங்க டீடைல்ஸ் சொல்லுங்க அதுக்கப்புறம் கண்டிப்பா என்னால முடிஞ்ச உதவி நான் செய்யறேன் ஆமா நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு உங்களுக்கு யார் சொன்னது இதுக்கு முன்னாடி நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணிருக்கீங்களா ஏன்னா நம்பர் புதுசா வருது நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணது இல்லைன்னா என்னோட நம்பர் யார் கொடுத்தா உங்களுக்கு அது அது தெரிஞ்சவங்க சார் சார் நான் வந்து உங்ககிட்ட பேசினா உதவி கிடைக்கும்னு நினைச்சு ஹலோ அது உதவி ஏய் என்னாச்சு பேசு போன் ஏதாவது கட் பண்ணிர போறாங்க. ஹலோ ஏய் என்னடாச்சு அங்க யார பாத்துட்டு இருக்க பேசாம வேடிக்க. ஹலோ தம்பி கேக்குதா நீ பேசுறது எனக்கு கட்டாய் கேக்குது ஏதோ டவர் ப்ராப்ளம் நினைக்கிறேன் கொஞ்சம் டவர் கிடைக்கிற இடத்துல வந்து நின்னு பேசினா எனக்கு கொஞ்சம் தெளிவா கேக்கும் ஹலோ நான் பேசுறது கேக்குதா பேசுறது இவரோட வாய்ஸ் அங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்காருன்னா நம்ம கிட்டதான் பேசுறாரா இவர் நம்பர் இப்படி நமக்கு உதவி செஞ்சது ரத்னமா ரத்னம் தான் நமக்கு உதவி செஞ்சிருப்பாரா ஹலோ பேச்சு கொடுப்போம் அவர் இருந்தா